பிரவீன், நிச்சயமாக கடந்த வாரம் மாதாவரத்தில் உள்ள ஒரு தனியார் லைஃப் வேக்சின் சொல்லக்கூடிய மருந்தகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் பாட்டில்கள் மற்றும் பாக்கெட்டில் பொருத்தப்பட்ட தாய்ப்பால் பறிமுதல் செய்யப்பட்டு மத்திய மற்றும் மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த தாய்ப்பாலை பறிமுதல் செய்து ஆய்வுக்கு அனுப்பியிருந்த நிலையில தொடர்ந்து தமிழகத்துல இந்த தாய்ப்பால் பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில இன்றைய தினம் அரும்பாக்கத்தில் உள்ள பார்மசி என்று சொல்லக்கூடிய அந்த மருந்தகத்திலிருந்து 380க்கும் மேற்பட்ட 50 அதாவது 0.5 ml பாட்டில் பொருத்தப்பட்ட தாய்ப்பாலை இன்று சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டு அதனை பறிமுதல் செய்து அந்த மருந்தகத்தின் ஒரு உரிமையாளரை கைது செய்திருக்கிறார். அதாவது மத்திய அரசு சார்பில் வணிக ரீதியில் தாய்ப்பால் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் தொடர்ந்து இந்த தாய்ப்பால் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக மேற்கொள்ள 18 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். அதே போல சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படை சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் சதீஷ்குமார் தலைமையில் அதிகாரிகள் இன்று அரும்பாக்கத்தில் உள்ள RS பார்மசி ஆய்வில் மேற்கொண்டான இந்த ஆய்வில் அதாவது தொடர்ச்சியாக சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படை தற்போது அரும்பாக்கத்து பகுதியில் உள்ள மருந்தகத்தில் ஆய்வு மேற்கொண்டும் அந்த அடிப்படையில் இந்த ஆய்வில் பறிமுதல் செய்யப்பட்ட 380 தாய்ப்பால் பாட்டில்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் தாய்ப்பால் பவுடர் வடிவிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறாரு. அதே போல இந்த பவுடர் வடிவில் தாய்ப்பால்கள் தமிழகத்தில் கைப்பற்றுவது தொடர்ந்து இந்த சம்பவம் நடைபெற்று வருவதாக அவர் கூட தெரிவித்திருக்கிறார். ஒரு வருடம் இந்த தாய்ப்பால் பயன்படுத்தலாம் என்பது போன்ற அதில் குறிப்பிட சொல்லியிருக்கிறார். மேலும் இணைப்பொருட்கள் இணைப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சார்பில் எந்த ஒரு சான்றிதழும் பெறாமலே இந்த தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக இன்றைய தினம் அவர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார். மேலும் தாய்ப்பால்கள் அதாவது 1239 ரூபாய்க்கும் ஒரு பாட்டில் 900 ரூபாய்க்கும் ஒரு பாட்டில் என 2 விதங்களில் விற்பனை நடைபெற்று வந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்ச்சியாக தாய்ப்பால் மாதிரிகளை சேகரித்து ஆய்வாளர்களுக்கு அனுப்பி அந்த ஆய்வின் முடிவில் கிடைக்கும் தகவலின் அடிப்படை தாய்ப்பால்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்த நிறுவனத்தின் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே போல இந்த தாய்ப்பால் அனைத்துமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனத்தில் இருந்து தயாரிக்கப்பட்டு இங்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதை தொடர்ச்சியாக இந்த விநியோகத்தின் தரகாக செயல்பட்டு வந்துள்ள ஒரு வருடமாக இந்நிறுவனம் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் இருந்து பல மருத்துவமனைகளுக்கு தாய்ப்பால் விநியோகம் செய்யப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக மருத்துவமனைகளும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளோம். மேலும் மருத்துவமனைகளின் வணிக ரீதியில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டு கண்டறியப்பட்டால் அங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறார். அதே போல கர்நாடகா பெருநிறுவனத்தின் மீது இந்த விவரம் தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்டு இருக்கிறதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பிரவீன்குமார்.